அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பைத்தானில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். செட்டுனா என்ன, அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அது எப்படி ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் சில மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ், அப்புறம் அது எப்படி வந்து லூப் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதனால் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல எப்படி அது கிரியேட் பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுற ஒரு வேரியபிளில் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு 1, 2, 3, 4 அண்ட் அகெயின் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த கர்லி பிரேசஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து திருப்பி அந்த மை நம்பர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி மை நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இதில் எல்லாம் கவனிங்க. இதில் நம்ம 1 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருந்தது, இப்போ என்ன ஆகிடுச்சு 1 டைம் மட்டும் தான் காட்டுது. அது அப்போது செட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அது ஒன்று. அதுக்கப்புறமா மற்ற இது மாதிரி நீங்கள் வந்து மை நம்பர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற போட்டுட்டு இந்த மாதிரி 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஒன்றை வந்து நம்ம 10ஆக மாற்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் என்ன செய்ய முடியாதுன்னா இதில் அந்த மாதிரி மாற்ற முடியாது. இண்டெக்ஸை வந்து என்ன செய்ய முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி டஸ் நாட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எரர் வந்துடும். ஓகேவா? இதே செட்டை நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லேயே நம்ம கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் செட் 1 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு இதிலே என்ன பண்ணுங்கள், செட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க அண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் 10, 20 ஃபார் எக்ஸாம்பிள் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகெயின் 10 அப்படின்னு சும்மா சாம்பிள் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை என்ன செய்கிறேன், நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், அகெயின் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்படியும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்னா செட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ செட் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 அப்படிங்கிறது என்ன ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட், செட் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? சரி, இப்போ இதில் எப்படி நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு செட் 1 டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுங்க, நான் வந்து 100 அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் செட் 1ல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது, 100 அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் போய் ஆட் ஆகிடும். சரியா? செட் 1ல் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வேற ஒரு ஆர்டரில் அது வந்து அரைவாய் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 10, 20, 13 கொடுக்குறீங்க, 40, 15 போகும்போது திடீர்னு நினச்சி 50 முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வரும். சரியா? அந்த செட் 1ல் செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரில் மற்றபடி அதில் இருக்கிற வேல்யூ தான் வரும், பட் டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. அதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா செட் 1 டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 30 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணிவிடும், அது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். திருப்பி செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ 30 என்ன செஞ்சிருச்சு, இது வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு செட் 1 அப்படிங்கிற இன்னொரு செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ட்ரி பண்ணுறேன். இப்போ செட் 1ல் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இதில் செட் 1 அப்படிங்கிற இந்த வேரியபிளில் மொத்தம் வந்து எவ்வளவு வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு லென் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, செட் 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதில் மொத்தம் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த லென் அப்படிங்கிற மெத்தட் வந்து காட்டும். ஸோ அதே இது வந்து நீங்கள் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செட் 1 டாட் கிளியர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே என்ன செஞ்சிடும், அது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம செட் 1 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 2 செட்டு வந்து கிரியேட் பண்ணுறேன். அகெயின் செட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு 1, 2,
அப்புறம் 3 அப்படின்னு சொல்லி ஒரு செட்டும், அடுத்து செட் 2 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. செட் 1 அப்படின்னு போட்டுட்டு பைப் சிம்பிள்னு சொல்லுவோம், அந்த சிம்பிளில் பைப் சிம்பிள் கொடுக்குறோம். செட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகெயின் என்ன பண்ணுறேன், நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இது ரெண்டையுமே என்ன செஞ்சிருச்சு, இது வந்து கம்பைன் பண்ணிடுச்சு. பட் என்னன்னா அந்த டூப்ளிகேட்டை மட்டும் என்ன பண்ணிடுது, ரிமூவ் பண்ணிடுது. இந்த மாதிரி ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பைப் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்டுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ செட் 1 அப்படின்னு போட்டுட்டு திருப்பி ஒரு அண்ட் அப்படின்னு போட்டுட்டு செட் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அண்ட் அப்படிங்கிற சிம்பிள். ஸோ இப்போ 3 அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இந்த அண்ட் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு செட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு கீபோர்டில் 6ஆம் நம்பருக்கு மேலே இருக்கும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 6ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். செட் 2 அப்படின்னு கொடுங்க. அகெயின் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுது, 1 2 4 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை காட்டுறது தான் வந்து இந்த சிம்பிள். சரியா, அந்த கேரட் அப்படிங்கிற இந்த சிம்பிள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் என்ன பண்ண முடியும், இதில் வந்து பண்ண முடியும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன லூப் எப்படி இதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை செட் 1 நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய் நியூ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இதே செட் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் என்ன பண்ணணும்னா, அந்த 1 2 3 அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லூப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஐ அப்படின்னு போட்டுக்கோங்க, இன் அப்படின்னு போட்டுக்கோங்க. செட் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்துக்கோ, அதில் வந்து ஐயில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் ப்ராக்கெட்டில் ஐ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் போகும்போது 1 எடுத்துக்கும், அடுத்த டைம் போகும்போது 2 எடுத்துக்கும், அடுத்த டைம் போகும்போது 3 எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன செய்யுது, டேரெக்டாக என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து லூப் பண்ணுற மெத்தடு. சரியா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். கோலன் போட்டுக்கோங்க, அகெயின் ரன். பாருங்கள் 1 2 3 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 10 20 30 40 அப்படின்னு சொல்லிட்டு சம் டிஃப்ரென்ஸ் நம்பர்ஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 20 அப்படிங்கிறது நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை அகெயின் நான் ரன் பண்ணுறேன். என்னாச்சு, 50 20, அதுக்கப்புறம் என்னாச்சு 40 10 30. சரியா. பட் 20 அப்படிங்கிறது ஒன் டைம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வருது. ஸோ நான் இன்னொரு பிரச்சனை என்னென்னு இப்போ கவனிங்க. இது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எல்லாமே ஆர்டர் வந்து மாறிடுச்சு. இதுதான் வந்து இந்த செட்டில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா அது கேஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அது ஒரு வேற ஒரு ஆர்டரில் அது கொடுக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பைத்தானில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.